வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி என் வீட்டுக்காரோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க அவங்க குழந்தைக்கு கரும்பாலை தொட்டி கட்டுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நானும் என் வீட்டுக்காரும் கிளம்பிட்டோங்க. போகிற வழியிலே வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சா, பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அங்கே கடைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பங்குனி திருவிழா முடிஞ்சதோட சித்திரை திருவிழா வரதா இருக்குல்ல, அதுக்காக எல்லா கடையும் அங்கே கொண்டு போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போயே பாதி கடைகளை எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியலை. ஏன் இந்த கடவுள் மட்டும் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. குழந்தை வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஆனால் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தவம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதில்ல. எங்கள் சித்தியை சிவகங்கை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்க கூட 3 நாள் நான் தான் தங்கியிருந்தேன். எங்களுக்கு பக்கத்து பெட்டில் ஒரு குழந்தை பிறந்து அப்போ தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு 2 நாள் வரைக்கும் அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த பொண்ணோட அம்மாவும் இருந்தாங்க. 3 நாள் அவங்க அந்த குழந்தைய பெட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க. போய் ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வரவே இல்லை. விசாரித்து பார்க்கையில் இந்த மாதிரி குழந்தைய விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துருச்சு. இது மாதிரி நடக்க போகுதுன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் ஏன் இந்த குழந்தைய உலகத்துக்கு கொண்டு வந்தாருன்னு தெரியலை. இதே குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அந்த குழந்தையும் தனியாக இருந்திருக்காது. அனாதை ஆசிரமம்னு ஒன்று தேவையே பட்டிருக்காது. திருவிழா டயத்தில் தான் நைட் ஃபுல்லாக இந்த இடத்த சுற்றி சுற்றி வருவோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா, இடத்த பார்க்க சின்ன இடமா இருக்குது. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வீட்டுக்கும் கிளம்பிட்டேங்க. கோவிலுக்கு போனதோட 2 செட்டு வளையலும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வீட்டில் டப்பா நிறையா வளையல் இருக்குது. ஆனால் இந்த பழக்கத்தை என்னால் மாற்றிக்கவே முடியலங்க. எங்கே போய் வளையலை பார்த்தாலும் வளையல் எடுத்துடணும்னு தோணிகிட்டே இருக்குது. அங்கே சர்க்கஸ்காரங்க குதிரை ஒட்டகம் எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.